Good evening. இன்னைக்கு நம்ம பார்க்க போற NIOS Mathematics lesson 10 lines and angles. இது வந்து geometry குள்ள போயிடுது. Geometry is one of the very easiest part subjects, areas in mathematics. ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன். ப்ளஸ் உங்களால் ப்ராக்டிக்கலாகவும் எப்படி விஷுவலைஸ் பண்ண முடியும் ரொம்பவே ஈஸியாக. Geometry is very nice, interesting and easy. So to start with, geometryல first and foremost point நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா point. So the foremost thing in point in geometry starts with a point. So ஒரு பாயிண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போது என்னோட ரைட்டில் இருக்கிற ஸ்க்ரீனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த மவுஸை வந்து மூவ் பண்ணுறேன். யூ கேன் see. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஏரியாவில் நான் உங்களுக்கு வந்து ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ வாட்ஸ் அ பாயிண்ட். ஸோ இதில் இந்த பென் டூல் வச்சு நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் ஒன் கிளிக். இது நம்ம பேப்பரில் எழுதுகிறப்போ ஒரு வில் ஜஸ்ட் பிக் அ பென் ஆர் பென்சில் அண்ட் வி வில் press. We'll just put a press and we'll put a dot there. Dot போடுறோம். அதை தான் பாயிண்ட்னு சொல்கிறோம். ஸோ ஜாமெட்ரியில் ஒரு பாயிண்ட்டை வந்து எப்படி சும்மா போட்டுட்டு we can say it's point A. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட். இது மாதிரி நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வேணால் இப்படி போடலாம். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு வர்றது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும்? லைன். ஸோ லெட்ஸ் சே ABCDன்னு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஒரு பாயிண்ட் ஏவையும் பியையும் சேர்த்துறப்போ இட் பிகம்ஸ் அ லைன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு லைனுன்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் நம்ம யோசனை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஒரு லைனுங்கிறது வந்து இப்போ இந்த லைனோட இது வந்து ஒரு லெட்ஸ் சே இது வந்து ஒரு 10 to 12 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இது வந்து இட்ஸ் அ ஃபைனைட் லைன். ஆனால் ஜாமெட்ரியில் வந்து நம்ம இன்ஃபைனைட்டான லைன்ஸை வந்து டீல் பண்ணுவோம். ஃபைனைட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனைட் அப்படின்னா அதோட லென்த் என்ன, அந்த லென்த் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஃபிக்ஸட் நம்மளுக்கு தெரியும், நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டா ஸ்கேல் ஆர் ரூலர்னு நம்ம சொல்லுவோம். ஸ்கேல் ஆர் ரூலருங்கிறது என்னது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது இது தான். இதுக்கு வந்து 2 பேர் இருக்குது. ஸ்கேல்னு சொல்லுவாங்க, நம்ம புக்கில் ரெஃபர் பண்ணியிருக்கிறது இதை ஸ்கேலுங்கிறோம், இல்லைன்னா ரூலர்னு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன், இந்த ஏபி அப்படிங்கிற லைனை வந்து என்னால் இந்த ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ண முடியும். ஸோ இட் கம்ஸ் டு அரவுண்ட் லெட்ஸ் சே 10 சென்டிமீட்டர் கிட்ட வருது இந்த ஸ்கேலில். ஸோ இது வந்து ஃபைனைட் லைன். அதே இது இன்ஃபைனைட் லைன்னா என்ன, நம்மளால் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நீளமான ஸ்கேலே இருந்தால் கூட நம்மளுக்கு மெஷர் பண்ண முடியாத லைன்ஸை வந்து நம்ம இன்ஃபைனைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது இன்ஃபைனைட் அப்படிங்கிற வார்த்தையே வந்து நம்மளால் அளவுகோல் வச்சு அதைய எந்த ஒரு ஸ்கேலோ ரூலரோ அதை வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு அது போய்கிட்டே இருக்குங்கிற மாதிரி இருக்கிற லைன்ஸை வந்து நம்ம இன்ஃபைனைட்டுங்கிற மாதிரி இட் கோஸ் இன்டு இன்ஃபினிட்டி அப்படிம்போம், இல்லை இன்ஃபைனைட்டாக போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது நம்ம வந்து ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்சிஸ் எல்லாம் வரைவோம். ஸோ அதெல்லாம் வந்து இன்ஃபைனைட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இன்ஃபைனைட் லைனை வந்து நம்ம எப்படி காமிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அதை வந்து காமிப்போம். ஜஸ்ட் ஒரு ஆரோ மார்க் போட்டு அதை காமிப்போம். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் ஆன், அந்த லைனை அப்படி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம காமிப்போம். அதில் இந்த பாயிண்ட்ஸை வந்து இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக ஏபி அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏபிங்கிறத வந்து நம்ம லைன் செக்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த ஃபுல் இதை வந்து நம்ம ரேன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு சன்லேருந்து வர்ற ரே வந்து இஸ் இன்ஃபைனைட், நம்மளால் அதை மெஷர் பண்ண முடியாது. அது இந்த சன் இருக்கிற பாயிண்ட்டை வந்து சன்னை ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா,
அந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து அது போய்கிட்டே இருக்கு, நம்ம வந்து எங்கே போகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து ரே ஏபின்னு நம்ம சொல்லலாம், ஜஸ்ட் இன்னொரு பாயிண்ட் அதில் மார்க் பண்ணிட்டு. பட் ஸ்டில் இதோட பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஏ அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர எண்டிங் பாயிண்ட்டை வந்து நம்ம சொல்ல முடியாது. இதை ரேன்னு நம்ம வச்சுக்கிறோம். அந்த ரேல ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் லென்த்தை மட்டும் குறிக்கிறப்போ அதை செக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம், லைன் செக்மெண்ட் ஏபி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதுதான் ரேங்கிறது. ஸோ நம்ம பாயிண்ட், லைன், ரே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பிளேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு டேபிள் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் வந்து எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு லென்த் இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நம்ம வந்து ஒரு டேபிளில் நம்ம கையை வந்து வச்சு இப்படி தேய்ச்சி பார்த்தோம்னா ஒரு பிளேன், அதை தான் ஒரு பிளேனுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இந்த பக்கமும் அதுக்கு ஒரு லென்த் இருக்கும், பிரெத்தும் இருக்கும், அப்படி. ஓகேங்களா? ஸோ ஒரு லென்த் அண்ட் ஒரு பிரெத் இருக்கிறனால அதை வந்து நம்ம பிளேனுன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ லைன், பிளேன், ரே இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத தான் ஒன்று ஒன்று அவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க இந்த லெசனில். ஸோ ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாயிண்டில் வந்து லைன்ஸ் எப்படியெல்லாம் பாஸ் ஆக முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு லைன், ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இப்போ இதில் எப்படியெல்லாம் லைன் பாஸ் ஆகலாம், இப்படி ஆகலாம், சாரி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, இப்படி ஆகலாம். இவ்வளோதானா? 2 லைன் தான் பாஸ் ஆக முடியுமா? இல்லை, இன்னும் பாஸ் ஆகலாம், இப்படி ஆகலாம், இப்படி ஆகலாம், இப்படி ஆகலாம். இப்படி நம்ம அந்த சேம் பாயிண்ட் வழியாக, சாரி கொஞ்சம் டீவியேட் ஆகிடுச்சு, அந்த சேம் பாயிண்ட் வழியாக நம்ம எவ்வளோ லைன்ஸ் வேணால் பாஸ் ஆகலாம். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஸோ நம்மளால் இவ்வளோ தான் லைன்ஸ் பாஸ் ஆகும்னு சொல்லவே முடியாது. எவ்வளோ மெனி நம்பர் ஆஃப் லைன்ஸ் கேன் பாஸ் த்ரூ ஒன் சிங்கிள் பாயிண்ட். இதை வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிங்கிள் பாயிண்ட் வழியாக எவ்வளோ மல்டிபிள் லைன்ஸ்னால் பாஸ் பண்ண முடியும். ஆனால் நெக்ஸ்ட்டு சரி, இது ஒரே ஒரு பாயிண்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா இப்போது நம்மளுக்கு 2 பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த 2 பாயிண்ட் வழியாக, 2 பாயிண்ட்டும் வழியாக எத்தனை லைன் பாஸ் ஆகலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா பாஸ் ஆகுதா? இல்லை. ஸோ இப்போ இது மட்டும், ஓகே 1 செகண்ட், யா. ஸோ ஒன்லி ஒன் லைன், வேறு எத்தனை நம்ம லைன்ஸ் போட்டாலோ இதில் வழியாக பாஸ் ஆகலாம், இதில் வழியாக பாஸ் ஆகலாம், எப்படி போட்டாலுமே. ஆனால் ஒரே ஒரு லைன் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காமிக்கிறேன், இந்த ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இந்த 2 பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆக முடியும். ஸோ அதான் இந்த 2, இதுதான் பாயிண்ட் ஏபின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாஸ் ஆனாலும் இந்த 2 பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஒரே ஒரு லைன் செக்மெண்ட்னால மட்டும்தான் முடியும். ஸோ இது இன்னொரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் 1 மார்க்கில் நம்மளுக்கு வரலாம். ஸோ இது ஒன்று. இதை விட்டால் நெக்ஸ்ட்டு அடுத்து 2 பாயிண்ட் முடிஞ்சது. ஒரு பாயிண்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகலாம். 2 பாயிண்ட்டுன்னு போயிடுச்சுனாலே ஜஸ்ட் ஓன்லி 1 லைன் கேன் பாஸ் த்ரூ போத் த பாயிண்ட்ஸ். சரி, இப்போது 3 பாயிண்ட் அப்படின்னு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இது இப்படி இருக்கலாம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இப்படி பாஸ் ஆகலாம், சாரி இப்படி பாஸ் ஆகலாம் அந்த லைனு. ஸோ ஏ பி சி இப்படி இருக்குன்னா அந்த லைனை இப்படி பாஸ் ஆகலாம். இதை வந்து கோலீனியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆனால் அந்த 3 பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு இல்லை இல்லையா? லைன்ஸ் வந்து இப்போ பாயிண்ட் இப்படி இப்படி இருந்துச்சுன்னா பாஸ் ஆக முடியுமா ஒரு லைன்னால்? நோ இல்லையா? ஸோ லைன் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரெயிட். ஒரு லைன் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் கோணமுனையாக போட்டிருக்கேன், பட் அ லைன் வில் ஆல்வேஸ் பி ஸ்ட்ரெயிட். ஸோ அப்போ அது வழியாக இந்த மாதிரி பாயிண்ட்ஸு கீழே மேலே அப்படி இருந்துச்சுன்னா அப்போது அங்கே வந்து பாஸ் ஆகாது.
ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் செட் டு பி நான் கொலினியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கொலினியர், நான் கொலினியர் இந்த ரெண்டு டேர்மை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கோம், கொலினியர் பாயிண்ட்ஸ். கொலினியர் பாயிண்ட்ஸுங்கிறது என்ன, 1 2 3. இப்போ இந்த பாயிண்டில் 3 பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆச்சுன்னா then it is said to be collinear. A, B and C are said to be collinear, whereas P, Q and C are non-collinear. P, Q, C வழியா ஒரு லைன் பாஸ் ஆக முடியவே முடியாது. ஸோ இட் இஸ் non-collinear. இவ்வளோதான் ரெண்டே கேட்டகரிஸில் நம்ம பிரிக்க முடியும். 3 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா, 3 பாயிண்ட் ஆர் 3 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா the concept of collinearity அப்படிங்கிறது வரும். ஸோ whether the points are collinear, அதாவது ஒரே லைனில் இருக்கா அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் collinear, ஒரே லைனில் இல்லை அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் non-collinear. ஸோ இது ஒரு பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லாமும் வர முடியும். சரி, இதை விட்டால் வேறு எப்படி வரலாம்? நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை வச்சு எப்படி சொல்லிட்டோம், 1 பாயிண்ட் இருந்தால் எப்படி, 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் எப்படி, 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் எப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து கொஞ்சம் அதை லைன் பேஸ் பண்ணி போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, லைன் பேஸ் பண்ணி நம்ம போகிறோன்னு வச்சுக்கோம். அப்போ என்ன ஆகுது, 2 லைனை நம்ம போடுறோம். ஒரு பாயிண்ட் A, B, C, D. வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் எக்ஸ்டெண்டிங் இன்டு இன்ஃபினிட்டி. ஸோ இதில் வந்து இந்த லைன் செக்மெண்ட்ஸ் வந்து ரெண்டும், ஸோ ஒரு டிஸ்டிங்க்ட் லைன் செக்மெண்ட் ரெண்டும் கட் ஆகுது இல்லையா, ஏபி சிடி. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் லைன்ஸ் இன் இன்டர்செக்ஷன். இதில் வந்து ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு. அதே இது எடுத்துக்கோங்களேன், ஏபி இதுன்னு வச்சுக்கோங்க, ஏ பி இது சி டின்னு வச்சுக்கோங்க. இப்போது இதை எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா, நான் இதை ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்படி லைன் செக்மெண்ட் இவ்வளோவே இருந்தாலும் இதை ப்ரொடியூஸ் பண்ணேன்னா இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ ஈவன் ஒரு லைன் செக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி, அதாவது இன்னும் கிளியராக காமிக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. இப்போ இது ரெண்டும் ஜாயின் ஆகலை, ஆனால் யூஸ்வலி எனி லைன் கோஸ் இன்டு இன்ஃபினிட்டி இல்லையா. ஏபி சிடி இப்படி இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்டில் என்ன ஆகுது, இந்த பாயிண்டில் அது இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த பாயிண்டில் அது இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் இன்டர்செக்டிங். ஓகேங்களா. அதே இது இன்னொரு கேட்டகரி வரும். இப்போ ஒரு ரெண்டு லைன் செக்மெண்ட், டிஸ்டிங்க்ட் லைன் செக்மெண்ட் வந்து இப்படி இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா ஏ பி, இப்போ பார்த்தீங்கன்னா சி டி, இப்போ இது வந்து இன்டர்செக்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாலும் அது வந்து இன்டர்செக்டே ஆகிறதில்ல. எந்த பக்கமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாலும் இட் வில் நாட் இன்டர்செக்ட். எப்படி வந்து ஒரு ரயில் ஓடுதோ அந்த மாதிரி, ரயில்வே லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அது நேராக ரெண்டும் பேரலாக போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தோஸ் ஆர் கால்ட் பேரலல் லைன்ஸ். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் கான்செப்டை நம்ம ஏன் சொன்னோம், ஏன் அப்படின்னு சொல்ல வந்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ரெண்டு லைனை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், ரெண்டு லைன் செக்மெண்ட்ஸ், டிஸ்டிங்க்ட் லைன் செக்மெண்ட்ஸை நம்ம எடுத்து அது வந்து எப்படி பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்ல முடியும் எப்படி வந்து வெதர் இட் இஸ் பேரலல் ஆர் நான் பேரலல் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ பேரலல் லைன்ஸுங்கிறது வந்து நம்ம என்ன வந்து இந்த லைன்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால்
இங்கே பாருங்களேன், இந்த மவுஸ் வச்சு காமிக்கிறேன். இங்கே லைன்ஸை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணாலும் இட் வில் நாட் இன்டர்செக்ட் அட் எனி பாயிண்ட். அதை வந்து நம்ம பேரலல் லைன்ஸ்னு சொல்லிடலாம். பேரலல் லைன்ஸ் வந்துருச்சுனாலே இட் ஹேஸ் சம் டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர்ஸ். அதனால் நம்ம பேரலல் லைன்ஸுங்கிற கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்ததே வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, இப்போ 3 லைன்ஸ். ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் பார்த்தோம். 1 லைன் பேஸ் பண்ணி அது எப்படி போகுது அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அப்படிங்கிறத வந்து சொன்னோம். அதில் வந்து நம்ம சொல்ல வந்தது லீனியர் கொலீனியர் அப்படிங்கிற கான்செப்டை வந்து கொண்டு வந்தோம் இல்லையா. ஒரே லைனில் 3 பாயிண்ட்டும் வந்துச்சுன்னா அது கொலீனியர், பாயிண்ட்ஸ் ஆர் செட் டு பி கொலீனியர். அதே இது 2 லைன் செக்மெண்ட் எடுத்து நம்ம அதில் எப்படி இன்டர்செக்டிங் பாயிண்ட்டே இல்லாமல் ஒரு 2 லைன் வந்து வரைய முடியும் அப்படின்னா அந்த லைன்ஸை வந்து நம்ம பேரலலாக இருக்குது அப்படின்னு சொல்லலான்றதும் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு 3 டிஸ்டிங்க்ட் லைன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 3 டிஸ்டிங்க்ட் லைன்ஸ் இருக்கிறப்ப எப்படி இருக்கலாம், எதர் இப்படி இருக்கலாம், இப்படி 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 இருக்கலாம் இல்லையா. ஸோ ஒரு ப்ராப்பர் எந்த ஒரு கேல்குலேஷன்ஸ் இல்லாமல் அது பாட்டுக்கு இந்த மாதிரி போகிற லைன்ஸாக இருக்கலாம். சரிங்களா. எந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் அப்படியே ஆரோ போய்கிட்டே இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கலாம் இல்லை. ஸோ இதில் எந்த ஒரு டிஸ்டிங்ஷனும் இல்லை, சும்மா கசாம்சான்ட்டு ஒரு எந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு 2-3 லைனை அப்படியே கசகசான்னு கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இல்லை கொஞ்சம் டிப்பிக்கலாக இப்படி இருக்கலாம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது என்னது, இதை கன்கரண்ட் லைன்ஸ்னு நம்மளால் சொல்ல முடியும். ஒரே பாயிண்ட் வழியாக அது பாஸ் ஆச்சு அப்படின்னா அதை கன்கரண்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். பார்த்தீங்களா, இந்த ஒரு பாயிண்ட் வழியாக எல்லாமே பாஸ் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம கன்கரண்ட் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், உங்கள் சாப்டர் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், பேரலல் லைன்ஸ் தெரியுதுங்களா, பேரலல் லைன்ஸ். அப்புறம் இங்கே கன்கரண்ட், இங்கே லீனியர், கொலீனியர், நான் கொலீனியர், இதோட ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து படிச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதை வந்து கன்கரண்ட் லைன்ஸ்னு சொல்கிறாங்க இதை. ஸோ அதே இது இப்படி இல்லாமல் நெக்ஸ்ட்டு இன்னொரு மாதிரியும் இருக்கலாம் இல்லையா. இன்னொரு காம்பினேஷன் என்ன, 3மே பேரலலாக இருக்கிறது. ஸோ எப்படி நம்ம 2 லைனில் பார்த்தோமோ அதே மாதிரி 3 லைனுமே பேரலலாக இருந்துச்சுனாலும் அகேன் they become parallel lines. ஸோ இப்படியும் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறதுல ஒரு வித்தியாசமான இது வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்படி வந்து ஒரு 2 லைனை பேரலல் லைனை இப்படி ஒரு லைன் கட் பண்ணிச்சுன்னா இதை வந்து நம்ம ட்ராவர்சல்னு சொல்லுவோம். இந்த இங்கே கட் பண்ணது இல்லைங்களா, இந்த லைனை நம்ம ட்ராவர்சல்னு சொல்லுவோம். இந்த லைனை இங்கே வர லைனை நம்ம ட்ராவர்சல்னு சொல்கிறோம். அப்புறம் ஓகே. ஸோ சரி, ட்ராவர்சல் அதை ஏன் நான் சொன்னேன் அப்படின்றதுக்கு ரீசன் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட் என்ன, இப்போ நம்ம வந்து பார்த்தோம், இப்போ லைன்ஸ் வந்து இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், கச்சான்னு இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா. ஸோ இந்த இது சொல்ல ஆரம்பித்தோடனே நம்மளுக்கு கான்செப்ட் ஆஃப் ஆங்கிள் அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ ஒரு ஆங்கிள்னா என்ன, வாட் இஸ் அன் ஆங்கிள் அப்படின்னா அதை சிம்பிளாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு டாட், அந்த டாட்ல இருந்து 2 ரே போகுது. ஸோ லெட்ஸ் சே a ray from one single dot forms an angle. ஸோ இப்படி போகிறப்போ
இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை நம்ம ஆங்கிள்னு சொல்லலாம். இந்த இது இங்கே வருது பார்த்தீங்களா, இந்த ரெண்டும் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த டிகிரியை வந்து நம்ம ஆங்கிள்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இப்போ பாயிண்ட் ஏ அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை ஓ, இதை பி இப்படின்னு அந்த பாயிண்ட்ஸ் லைன் செக்மெண்ட் அது மேலே ஒன்று போட்டு அதை ரெஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிளை வந்து நம்ம ஆங்கிள் AOB அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஆங்கிள் BOA இப்படி சொல்லலாம். ஆர் ஆங்கிள் O இப்படியும் சொல்லலாம். ஸோ இப்படி நம்ம இந்த ஆங்கிளை நேம் பண்ணுவோம். ஸோ இந்த ஆங்கிள் எல்லாம் எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் இந்த ப்ரொட்ராக்டருங்கிற டூல் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், இந்த விண்டோவில் வந்து உங்களுக்கு மெயினாக யூஸ்வலி இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொட்ராக்டர் வந்து இங்கே நான் இப்போ வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து கையில் it will be something like this. தெரியுதுங்களா? ஸோ இப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற லைனு, 1 செகண்ட், இங்கே தெரியுதுங்களா, இந்த லைனை வந்து நம்ம லைன் கூட மேட்ச் பண்ணி அப்புறம் ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நல்லா நீங்கள் க்ளோஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 90 எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் அழகாக மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இப்போ இந்த ஒரு ஓகேங்களா, அதை பார்த்துக்கங்க. அந்த ஜாமெட்ரி பாக்ஸில் அதை எடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன், அதை வந்து நான் வரைகிறேன். 1 செகண்ட், சாரி. இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸாக்ட்லி 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் வந்து லைன் போச்சுன்னா, எக்ஸாக்ட்லி 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் பாயிண்ட்டை உங்களுக்கு காமிக்கணும்னா இதுதான் அந்த பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வந்து let's say this point is O, so and this is A, let's say, and this is B, or this is A and this is B. இப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த O பாயிண்ட்லேருந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸுக்கு 2 ரே வந்து போகுது அப்படின்னா, தென் தி ஆங்கிள் ஃபார்ம்ட் ஹியர், இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்கிற ஆங்கிள் வந்து 180 டிகிரிஸ். அதே இது இந்த இடத்துல லெட்ஸ் சே நான் வந்து ஒரு எக்ஸாக்ட்லி கட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு கோடு போடுறேன். ஸோ திஸ் இஸ் going to be a perpendicular. ஓகேங்களா? ஒரு லைனுக்கு எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஒரு லைனை கட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து பெர்பெண்டிகுலர்னு நம்ம சொல்லலாம். அதோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரிஸ். ஓகே, ஸோ 90 டிகிரிஸ் இருந்தால் தான் இட்ஸ் எக்ஸாக்ட்லி கட்டிங் த லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட் லைனை வந்து நம்ம இப்படி ஃபுல்லாக மெஷர் பண்ணோம்னா இட் வில் பி 180. அதை எக்ஸாக்ட் ஹாஃப் வந்து ஒரு லைன் வந்து அதை பிரிக்குது அப்படின்னா அது வந்து இட் வில் பி அட் 90 டிகிரிஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரைட் ஆங்கிள்னு நம்ம சொல்லுவோம். இந்த 90 டிகிரிஸுங்கிறத வந்து ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். So it's said to be at right angles with the line. ஓகேங்களா? ஸோ அதே இது இப்போது இங்கே வந்து நான் லைன்ஸ் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் see I am drawing a line here. இப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஃபார்ம் பண்ணது இல்லைங்களா, இந்த OA கூட, this is O இல்லையா, இந்த OA கூட இந்த லைன் ஃபார்ம் பண்ணுறத வந்து அக்யூட்டுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த 90 டிகிரிஸ்க்கு கீழே இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஈவன் திஸ் இஸ் அக்யூட், இதுவும் அக்யூட் தான். அதே இது கொஞ்சம் இங்கே நம்ம போயிட்டோம் அப்படின்னா, இந்த சைடு போயிட்டோம் அப்படின்னா, that is above 90, இந்த 90 இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ லைன் காமிச்சிருக்கேன் இல்லையா, டார்க் ப்ளூ லைன்,
அந்த the dark blue line, இந்த dark blue lineல இருக்கிறது வந்து 90 degrees indicate 90 degree line indicate பண்ணுது. ஸோ அதுக்கு இந்த சைடு நம்ம வந்து லைன்ஸ் போயிடுச்சு 180க்கு கீழே. பட் ஆன் திஸ் சைடு இதை வந்து நம்ம obtuse ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஒரு ப்ரொட்ராக்டர் எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணுறப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இட் வில் பிகம் obtuse. ஸோ இட் வில் பி greater than 90. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணுறது எல்லாத்தையுமே obtuse ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ acute, obtuse, right angle எல்லாமே ரைட் ஆங்கிள் பேஸ் பண்ணி வந்து டிசைட் ஆகும். அப்படி அப்புறம் ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் என்னென்ன மாதிரி ஆங்கிள்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு ஆங்கிள் வந்தால் it can either be right angle or it can be an acute angle or it can be an obtuse angle. So now அடுத்து பேர்னா என்ன? ரெண்டு ஆங்கிள் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ என்ன ஆகும்? ஸோ இப்போ ரெண்டு ஆங்கிள் வந்துடுச்சு அப்படின்னா let's say O இங்கிருந்து இங்கே ஒன்று போகுது, இங்கே ஒன்று போகுது and here. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற ஆங்கிள்ஸ் 1, let's say angle 1, angle 2 அப்படின்னு நம்ம நேம் பண்ணுறோம். அப்படின்னா இந்த angle 1ஐயும் angle 2ஐயும் நம்ம adjacent angles பக்கத்தில் இருக்கா? ஸோ adjacent anglesனு சொல்லலாம். இப்படி இருந்தால் தான் adjacent anglesஆ? இல்லை, ஈவன் இப்படி obtuseஆ இருந்தால் கூட நம்ம ஓகே. ஸோ இப்படி இருந்தால் கூட நம்ம இந்த ஆங்கிள்ஸை angle 1 and angle 2 வந்து adjacent anglesனு சொல்லலாம். ஸோ அதே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ? 180 degrees இல்லையா? ஒரு straight line வந்து will form 180 degrees. அப்போ அந்த straight lineல just let's say ஒரு கோடு வந்து அதை பிரிக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் எவ்வளோ? 180 இருக்கும். ஸோ இது ரெண்டும் இந்த ஆங்கிள் 1 and angle 2 சேர்ந்துச்சுன்னா it will give you 180 degrees. ஸோ இது ரெண்டும் சேர்த்து எவ்வளோ இருக்கும்? 180 தான் இருக்கும் இல்லையா? ஒரு நிமிஷம், let me show you. க்ளீனாக ஷோ பண்ணுறேன். straight line and ஒரு லைன் வந்து அதை கட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து ஆங்கிள் இது angle 1, இது angle 2. ஆனால் ஆங்கிள் இது ரெண்டு ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய சம் வந்து 180 தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. 180 degrees இருக்கும். இப்படி ஆங்கிள் 1 plus angle 2 இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய சம் வந்து கண்டிப்பாக 180 தான் இருக்கும். will be 180. சரியா? ஸோ புரியுது இல்லையா ஏன் அப்படின்ட்டு? ஸோ இதை வந்து நம்ம இந்த ரெண்டு ஆங்கிளை இந்த 1ஐயும் 2ஐயும் நம்ம சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கிள் 1ஐயும் 2ஐயும் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? அதே இது சேம் திங்ஸ் இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் சப்ளிமெண்ட்ரி. இது என்னது? ரைட் ஆங்கிள் இல்லையா? இந்த ரைட் ஆங்கிளில் இந்த இடத்துல ஒரு லைன் வந்து பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் ஒரு ரைட் ஆங்கிள்க்குள்ளே இருக்கிற அந்த ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுறப்போ நம்ம காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தோட சம் என்னவா இருக்கும்? எக்ஸாக்ட்லி 90 டிகிரிஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் காம்ப்ளிமெண்டரி? ஒரு ரைட் ஆங்கிள்
ரைட் ஆங்கிள்குள்ளே வர செப்பரேஷன். ஒரு லைன் வந்து இப்போ ஒரு 90 டிகிரிஸுக்குள்ளே வந்து விழுகுது, அக்யூட் ஆங்கிளாக இருக்குது அப்படின்னா அது ரெண்டுத்தோட சம், அந்த ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸோட சம் வந்து 90 டிகிரி. அதே இது சப்ளிமெண்டரி ஆங்கிள், அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மொத்தமாக ஒரு ரே வந்து விழுகுது அப்படின்னா, ஒரு ரே போகுது அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து, அதை வந்து நம்ம 180, அதோட சம் வந்து 180 டிகிரிஸை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது இல்லையா, இதில் வந்து புரியுது இல்லையா? ஸோ இதில் வந்து இப்படி பிரிச்சிச்சுன்னா இந்த ரெண்டு ஆங்கிளில் வந்து ஆட் பண்ணால் இந்த ரெண்டு சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அது இதை வந்து லீனியர் பேர் அப்படின்னும் நம்ம சொல்லலாம் இல்லையா? ஒரு லைன் மேலே இருக்கிறனால இட்ஸ் ஆல்சோ கால்டு லீனியர் பேர். ஓகேங்களா? இப்போது இதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து அவங்க தேவையான விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பின்னு, இந்த போர்ட் பின் இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒரு கார்ட்போர்டு அதை வந்து எடுத்து கட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அதுலேருந்து ஒரு 2 சின்ன ஸ்ட்ரிப்பு மாதிரி கட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கார்ட்போர்ட் மேலே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்படி ஒரு க்ராஸ் மாதிரி வச்சு, ஓகேங்களா? இதை வந்து இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி வேணால் திருப்பலாம். இந்த ஒரு லைனை மட்டும் இப்படி திருப்பிட்டு இந்த ஆங்கிளை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது இல்லையா? இந்த ஆங்கிளை வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல். இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா? இந்த ஆங்கிளும் இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதை ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் அ பாயிண்ட். உங்களுக்கு புரியுது இல்லையா? இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆங்கிள்ஸை வந்து நான் மெஷர் பண்ண போகிறேன். இதை வரைஞ்சி வச்சுட்டு நான் ஒரு ப்ரொட்ராக்டர் எடுத்து இதை மெஷர் பண்ணேன்னா எனக்கு கெட்டிங் அரவுண்ட் ஒரு 65 அப்படி வருது. இந்த சைடும் எனக்கு ஆல்மோஸ்ட் 65 வருது. ஓகேவா? ஸோ ரெண்டு சைடுமே நான் அந்த ப்ரொட்ராக்டர் எடுத்து மெஷர் பண்ணேன்னா அந்த லைன் மேலே வச்சு, அந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்லேருந்து லைன் மேலே வச்சு நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ அதை மெஷர் பண்ணி பார்த்தா 65 and 65 வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் சுற்றி அதை ட்ரை பண்ணலாம். இட் வில் பி சேம். அதை நம்ம எத்தனை சுற்றி வச்சாலும் இட் வில் பி சேம். இப்போ நான் வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் வந்துச்சு, எனக்கு ஒப்டியூஸ் வந்தாலும் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ பிரித்து வச்சு இதை வந்து மெஷர் பண்ணி பார்த்தாலும் these two angles இங்கே வருது இல்லையா? இந்த இடத்துல வர ஆங்கிள்ஸ் வந்து இந்த ஆப்போசிட் சைடு, இதை வந்து இந்த ஆப்போசிட்டில் வர ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து சேமாக இருக்கும். we call it alternate angles. So the vertically opposite angles, the vertically opposite angles வந்து will be same. Oh, did you hear it? One second, let me just check. அந்த vertically opposite angles வந்து சேமாக இருக்கும். இதை விட்டால் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து ட்ராவர்சல் வச்சு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அதை தான் நான் சொன்னேன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே, ஒரு 2 லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் லைக் பேரலல் லைனை நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கணும். அதுக்கு க்ராஸ் பண்ணி ஒரு ட்ராவர்சல் போகுது. ஓகே,
just a minute. Let's say ரெண்டு parallel line இருக்கு, அதுக்கு cross பண்ணி ஒரு traversal போகுது. So you put all the arrows and all that. எல்லாமே arrow இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து இந்த ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ இது parallel லைனோ இல்லையோ, ஒரு ரெண்டு லைனை வந்து ஒரு லைன் காமனாக கட் பண்ணிடுச்சுனாலே 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஆனால் parallel லைன்ஸாக இருந்தால் அந்த ஆங்கிளுக்கு வந்து சில பெக்யூலியர் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு யூஸ்வலான விஷயங்கள் வந்து பார்க்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள்ஸ் இது பார்த்தீங்களா இங்கே இருக்குது பாருங்களேன், இதை வந்து நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இது கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். சரி, இந்த ஆரஞ்சில் நான் மார்க் பண்ணுறதெல்லாம் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இப்போ 1, 5 அது ரெண்டும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஓகேவா? அதே மாதிரி 3 and 7 இது 1ன்னு வச்சுக்கலாம். 5 see 1 இது 2ன்னு வச்சுக்கிட்டோம்னா 2 and yeah exactly 6 அது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அதே இது இதுவும் 3 and 7 இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அண்ட் இது 4 and 8 இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இப்போ இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் நான் மார்க் பண்ணேன் இல்லையா, ஒரு இந்த ரெண்டு லைன் தட் இஸ் இந்த இங்கே போகுது இல்லைங்களா, இந்த லைன். இப்போ நம்ம லெட்ஸ் சே AB and CD இந்த லைன் வந்து பேரலலாக இருந்துச்சுன்னா இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், பேரலலாக இருந்துச்சுன்னா. ஸோ ஆல் தீஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் நான் காமிச்சிருக்கோம் இல்லையா, 8 டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ 8 ஆங்கிளில் வந்து 8 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதில் வந்து 4 கரஸ்பாண்டிங் ஆங்கிள் உங்களுக்கு வரும் இல்லையா, 1, 5, 3, 7, 2, 6, 4, 8 இது வந்து ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு லைனும் பேரலலாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு லைன் this let's say A B and the CDன்னு வச்சுக்கிட்டோம்னா the CD இந்த ரெண்டு லைன் பேரலலாக இருந்து அந்த இது ட்ராவர்சல் வந்து நடுவில் அதை ஸ்ப்ளிட் பண்ணி போச்சு அப்படின்னா இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு நம்ம சொல்கிறது வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி சேம் திங், ரெண்டு லைன் பேரலலாக இருந்து ஒரு ட்ராவர்சல் போகுது. ஸோ இதில் இந்த ஆங்கிள்ஸை வந்து நம்ம ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிள்ஸ் this and this are called alternate angles இல்லையா. ஸோ என்னெல்லாம் alternate angles and 4 and 5ம் alternate angles சொல்லலாமா. இதுவும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து அவங்க ஒரு தியரம் மாதிரியே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைனு வந்து பேரலலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3, 6 and 4, 5 will be equal அப்படிங்கிறாங்க. பாருங்க 3, 6
and 4 5 இதுவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. 3 6ஐயும் 4 5ஐயும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. அது ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு ரூலாகவே வந்து அவங்க சொல்ல முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3ஐயும் 5ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 180 வரும். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, 4 5 ஈக்குவல் அப்படின்னு. ஒரு லைன் மேலே இருக்கிற 2 ஆங்கிள் வந்து ஆட் பண்ணால், ஒரு லைனை ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஜஸ்ட் ஒரு ரே கட் பண்ணுது அப்படின்னா அந்த அதில் இருக்கிற அந்த 2 ஆங்கிளோட டோட்டல் வந்து will be 180 நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இங்கே இந்த 3 5ம் கூட அதனால ஈக்குவலாக 4ம் 5ம் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 4ம் 5ம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட் இஸ் நத்திங் பட், ஸோ அதனால் 3யும் 5ம் நம்ம ஆட் பண்ணுறப்போ என்ன வரும்? 4ம் 3யும் ஆட் பண்ணால் 180 வருமா? ஸோ அந்த இடத்துல இந்த 5ஐ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 3 and 5 will add to 180 அப்படிங்கிறதும் ஒரு ரூல். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க ஈச் பேர் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள், அந்த இன்டீரியர் ஆங்கிளோட பேர் வந்து will be supplementary அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? இந்த 3யும் 5ம் இன்டீரியர் ஆங்கிள், 3 5 4 6 வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ அதோட பேரும் வந்து கூட சப்ளிமெண்டரியாக இருக்குங்கிறாங்க. சப்ளிமெண்டரினா will add up to 180 அப்படிங்கிறாங்க, 180 டிகிரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 கண்டிஷனும் வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் பேரலாக இருக்கிற லைனை அந்த ட்ராவர்சல் கட் பண்ணுறப்போ மட்டும்தான் வரும், அப்ளை ஆகும். ஸோ இது அப்படியே நம்ம ரிவர்ஸாகவும் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 2 லைனை வந்து ஒரு ட்ராவர்சல் வந்து கட் பண்ணுறப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து அதை கட் பண்ண அந்த லைன்ஸை வந்து வரைஞ்சோம் அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்கலி அந்த 2 லைன் வந்து பேரலல் ஆயிரும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த கீழே இருக்கிறது இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு லைனை போட்டுக்கோங்க, அது ட்ராவர்சல்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த லைனுக்கு நம்ம இஎஃப் லைனை வந்து கரெக்டாக 50 டிகிரிஸில் வரைகிறோம். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் கீழே வந்து திரும்ப ஜிஎஃப் லைனை 50 டிகிரிஸில் வரைகிறோம். இப்படி நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது என்ன ஆங்கிள்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இல்லையா? ஸோ இப்படி நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 இஎஃப் லைனும் ஜிஹெச் லைனும் கண்டிப்பாக பேரலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எந்த ஒரு கண்டிஷன் நம்ம மேட்ச் பண்ணி வரைஞ்சாலுமே அந்த லைன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேரலாக தான் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இது ஒன்று சொல்லலாம். ஸோ பாருங்கள், அதை தான் வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. See, when a traversal intersects 2 lines in such a way that angles in any pair of corresponding angles are equal, any pair of alternate angles are equal, any pair of interior angles on the same side of traversal are supplementary, then the 2 lines are parallel. கண்டிப்பாக இப்படி ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, ஆர் தான் இந்த ஒரு கண்டிஷன் ட்ரூவாக வச்சு வரைஞ்சோன்னாலும் it will definitely be equal அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இனி இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து போட்டிருக்கிறத கொஞ்சம் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எப்படி என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க, ஆன்சரோடு தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது புரியுதான்னு பார்த்துட்டு எனி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கைண்ட்லி ரிவர்ட் பேக், அதை சொல்லுங்கள். இந்த எக்ஸசைஸ் முடிங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ட்ரையாங்கிளும் அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் ட்ரையாங்கிள் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வரும். அதை நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டரில் பார்க்கலாம்.